ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் சேனல். நான்கு வீடியோவில் நலம் நலமறி ஆவல்ங்கிற தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில சப்ஸ்கிரைப் இல்லையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்கள், கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ வரணும்னா நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் நலம் நலமறி ஆவல் இந்த படம் 2013 பிரியத்தமா நீவை சாட்டு குசலமானு தெலுங்கில் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. இப்போ 2024 தமிழில் நலம் நலமறி ஆவல் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் ஒரு ரொமான்ஸ் ட்ராமா சேனலில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தோட ஃபுல் மூவி யூடியூப்லேயே தமிழ் டபுள் வெர்ஷனில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்க, படத்தோட ஹீரோயின் கோமலா ஹீரோ வருணை பார்த்தோன்னா லவ்வில் விழுறாங்க. வருண்டி ப்ரொபோஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வருண் ரிஜெக்ட் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணுறாரு. கோமலாவுக்கு யூஎஸில் ஜாப் கிடைக்குது. அது ஹீரோட்ட சொல்கிறாங்க, எனக்கு யூஎஸில் ஜாப் கிடைக்குது, நான் யூஎஸ் போகிறேன்னு சொல்லிட்டு. ஹீரோ வருண் நீ யூஎஸ்லாம் போகக்கூடாது, நீ என் கூட இருக்கணும், உன்னை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஹீரோ ஏன் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் படத்தோட மொத்த கதையே. இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours 1 minute வருது. இந்த படத்தில் 2 லவ் ஸ்டோரி வருது. ஃபஸ்ட்டு 1 hour கோமலாவோட லவ் ஸ்டோரி, செகண்ட் 1 hour கயல் ஆனந்தியோட லவ் ஸ்டோரி. ஒரே படத்தில் 2 லவ் ஸ்டோரி பார்க்கலாம். இந்த படத்தில் நிறைய காமெடி ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் காமெடியெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகலை. இந்த படத்தில் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்னன்னு இப்போ பார்த்துடலாம். இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்னா சினிமாட்டோகிராஃபி ரொம்ப கலர்ஃபுல்லாக நீட்டாக ஒவ்வொரு ஃப்ரேமும் சூப்பராக எடுத்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து இந்த படத்தில் பாசிட்டிவ்னாக்க பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த படத்தில் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. குறிப்பாக ஹீரோ வருணோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்து படத்தோட ஹீரோயின் கோமலா அவங்களோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 1 hour ஃபுல்லாக அவங்க தான் வருவாங்க. அவங்களோட ஆக்டிங், அவங்களோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்து கயல் ஆனந்தி செகண்ட் ஹாஃபில் வருவாங்க. அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொடுக்கப்பட்ட ரோலை ரொம்பவே நீட்டாக பண்ணிட்டாங்க. அடுத்து வருணோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கொடுக்கப்பட்ட ரோலை ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்க. அடுத்து ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸு ரெண்டு கோமலாவும் சரி, கயல் ஆனந்தியும் சரி, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு கொடுக்கப்பட்ட ரோலை ரொம்பவே நீட்டாக பண்ணிட்டாங்க. அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னாக்கா ஸ்டோரி தான். இந்த படத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டோரி இல்லை. இது ஏகப்பட்ட படம் இந்த மாதிரி ஸ்டோரியில் பார்த்தாச்சு, அதே தான் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த படத்தில் செகண்ட் நெகட்டிவ்னாக்கா அடுத்து என்னன்னு ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி போச்சு. இந்த படம் 2 hours தான் ஓடுது. ஆனால் படம் ரொம்ப லென்த்தாக படமாக இருக்குது. எப்படா படம் முடியும் அப்படின்னு தோணுது. இந்த படத்தில் டெக்னிக்கலைஸ் இந்த படம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி ஒவ்வொரு ஃப்ரேமும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா இருக்குது. அடுத்து இந்த படத்தில் எடிட்டிங் படத்துக்கு என்ன தேவையோ அதை கட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்துக்கு மியூசிக் சாங்ஸ் எல்லாம் சுமாராக இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 hours 1 minute வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் போர், செகண்ட் ஆஃப் போர். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு மொக்க படம். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 1.5 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டனும் இல்லை. எல்லோரும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் இல்லையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ வரணும்னு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.